அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்படி தமிழக மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டாஸ்மாக் கடைகளை மூடுவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிடிச்சுக்கோங்க. இந்த பயனுள்ள தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு மதுக்கடைகள் மூட வேண்டுமா மூட வேண்டாமா என்பதை பற்றி இந்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மேலும் மத்திய மாநில அரசின் சலுகைகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு மாநிலத்தில் மது கொள்கையில் சில அதிரடி மாற்றங்களை கொண்டு வர திட்டமுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி டாஸ்மாக் கடைகள் மூடல் மற்றும் கடைகள் திறந்திருக்கும் நேரத்தை குறைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது இரவு 10 மணி வரை இயங்கும் டாஸ்மாக் மதுக்கடைகளின் விற்பனை நேரத்தை குறைக்க பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. மதுவிலக்கை நோக்கி முதல் அடி. தேர்தல் பிரச்சாரத்தின் போதே தமிழக வெற்றி கழகம் படிப்படியாக மதுவிலக்கு என்ற கொள்கையை முன்வைத்து தாவேகாவின் கொள்கை விளக்க பாடலிலேயே மது அரக்கினை ஒழிப்போம் என்ற வரிகளை இடம்பெற்றிருந்தன. இந்நிலையில் முதலமைச்சராக பதவியேற்ற முதல் நாளிலேயே மது விற்பனை நேரத்தை குறைப்பதன் மூலம் தனது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் பணியை விஜய் தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. திட்டமிடப்பட்டுள்ள மாற்றங்கள்: நேர குறைப்பு. தற்போது மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை கடைகள் இயங்குகின்றன. இதனை மாற்றி இரவு 8 மணிக்கே கடைகள் மூட அரசு ஆலோசித்து வருகிறது. படிப்படியாக மூடல். முதற்கட்டமாக மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதிகளில் உள்ள கடைகளை மூடவும், பின்னர் ஒட்டுமொத்தமாக எண்ணிக்கையை குறைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. சட்டவிரோத விற்பனைக்கு கட்டுப்பாடு. விற்பனை நேரம் குறைக்கப்படுவதால் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெறுவதை தவிர்க்க காவல்துறை கண்காணிப்பு தீவிரப்படுத்தவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிகிறது. வரவேற்பு. அரசின் இந்த உத்தேச முடிவிற்கு பெண்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே பெரும் வரவேற்பு கிடைக்கலாம். இரவு நேரங்களில் மது அருந்து விட்டு வாகனங்களை ஓட்டுவதால் ஏற்படும் விபத்துகள் மற்றும் குடும்ப தகராறுகள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் மது விற்பனை மூலம் கிடைக்கும் வருவாய் குறையும் என்பதால் அதனை ஈடுகட்ட மாற்று வருவாய் ஆதாரங்களை அரசு கண்டறிய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் வெளியாக வாய்ப்புள்ளதாக கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தை போதையற்ற மாநிலமாக மாற்றுவதே தனது இலக்கு என முதலமைச்சர் விஜய் ஏற்கனவே அறிவித்துள்ள நிலையில் டாஸ்மாக் கடைகள் மூடல் மற்றும் நேர குறைப்பு நடவடிக்கை மூலம் தமிழக மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாஸ்மாக் கடைகள் மூடல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மற்றும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.